Hello, welcome to my channel. So, in this video, Huawei Nova 4 oda full review da paaka porom. Adukku munnadi நம்ம channel நீங்க என்ன subscribe பண்ணல மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இது மாதிரி நியூவா லான்ச் ஆகுற மொபைல்ஸ் ஓட ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க. So, Huawei Nova 4 வந்து 6.4 inch full HD display வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த மொபைல் வந்து ஒரு flagship மொபைல். இதுல வந்து Kirin 970 வந்து கொடுத்திருக்காங்க. இருக்கலே டாப் processor அப்படினு சொல்ல முடியாது. ஏனா 980 வந்து வந்துருச்சு. பட் அந்த processor வந்து இதுல யூஸ் பண்ணல. அது வந்து 7 nanometer processor build ஆன ஒரு processor அப்படினு சொல்லலாம். பட் இத விட கொஞ்சம் ஒரு அளவுக்கு அட்வான்டேஜான ஒரு processor அப்படினு சொல்லலாம். பட் இந்த மொபைலை யூஸ் processor ஓட அதோட CPU performance எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். பட் இது வந்து OS பொறுத்தவரைக்கும் அதாவது Android P வந்து கொடுத்திருக்காங்க. இருக்கிற லேட்டஸ்ட் Android வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து EMUI 9.0 மேல Android 9.0 வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ இதோட chipset வந்து Kirin 970 இது வந்து 10 nanometer processor பில்ட் பண்ணிருக்காங்க. சோ 980 வந்து 7 nanometer processor. பட் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். பட் அது வந்து இந்த மொபைல்ல யூஸ் பண்ணல. பட் அந்த ப்ராசஸர் ஸோ மேக்ஸிமம் எந்த மொபைலும் Huawei வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது இந்த செக்மெண்ட்குள்ளே லான்ச் ஆகிற ஒரு மொபைலில். பட் இது எந்த பட்ஜெட்டில் இருக்குது, இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் கிடையாது. இது ஒரு ஃப்ளாஷிப் மொபைல். பட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட CPU பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து 4x2.4 GHz அதாவது A73 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 1.8 GHz அதாவது A53 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து GPU பொறுத்தவரைக்கும் Mali G72 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து Kirin ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணும்போது அது ஸ்னாப்ட்ராகன் 550 கம்பேர் பண்ணும்போது அதை விட இது ஒரு கம்மியான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும். பட் இது வந்து எல்லா ஒரு ஆப்பையுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸரால் ஸோ இது இன்டர்னல்ஸை பொறுத்தவரையும் 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேமரா ஸோ மெயினாக ஒரு கேமரா ஃபோக்கஸ் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்ஸ் வந்து ட்ரிபிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 48 MP வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அபச்சர். ஸோ இதனால் லோ லைட்டில் ஒரு பெட்டர் இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது லோ லைட்டில் நாய்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகாது. ஸோ லோ லைட்டில் ஒரு கிளியரான இமேஜ் வந்து நம்மளுக்கு 48 MP இருக்கிறனால கிடைக்கும். பட் இதே மாதிரி தான் Redmi Note 7 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து 660 அது வந்து மேக்ஸிமம் ஸோ 25 MP வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் அது வந்து 12 MPயில் இருக்க அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் இது வந்து Kirin 970 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாஷிப் ப்ராசஸர். இதில் வந்து 48 MP சப்போர்ட் பண்ணும். அதனால் இதில் வர இமேஜோட குவாலிட்டியும் ஸோ 48 MPக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஸோ அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் யூஸ் பண்ணிக்க கேமரா எல்லாமே ஒன்று தான். பட் இதில் வர இன்புட் வந்து ஸோ நம்மளுக்கு இதாக பெட்டராக இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து 16 MP f2.2 அபச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெலிபோர்ட்டர் லென்ஸ் இல்லைனா ஆப்டிக்கல் ஜூம் அதாவது டெலிபோர்ட்டர் லென்ஸாக இருக்கலாம். பட் அது என்ன ஒரு சென்சர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. நான் தெரிஞ்சோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று வந்து டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க f2.4 அபச்சரில். அது வந்து 2 MP டெப்த் சென்சார் கேமரா. எப்போவுமே இந்த Huawei Honor எல்லாத்துலேயுமே 2 MP கேமரா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. Huawei Nova 3ல ஸோ SD கார்டு ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து மினிமம் ஸ்டோரேஜ் 128GB இன்டர்னல் மெமரியோட வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ 8GB RAM வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பட் இதோட கேமரா வந்து ஒரு கேமரா ஃபோக்கஸ் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ட்ரிபிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 16 MP f2.2 அபச்சர் வந்து ஸோ அதாவது டெலிபோர்ட்டர் லென்ஸாகவும் இருக்கலாம் இல்லை வைட் ஆங்கிள் லென்ஸாகவும் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ இது வந்து அப்டேட் பண்ணல இன்னும் Huawei சைடு இருந்து. பட் அது என்ன லென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சோன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இது வந்து செல்ஃபி கேமரா வந்து 25 MP வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.0 அபச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி ஒரு பெட்டர் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 4K சப்போர்ட் இருக்குது. 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080p 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை இதில் வந்து EA சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ ஒரு பெட்டரான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ EA சப்போர்ட்ங்கிறது ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 9 watts 2 ampere. இது வந்து 18 watts சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ். ஸோ அதாவது 1.5 hourல இது வந்து பேட்டரி வந்து நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 3750 mAh யூஸ் பண்ணிக்கிறனால ஸோ 2 யூசேஜுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து Type-C போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது கன்ஃபார்ம் ஒரு ஃப்ளாஷிப் மொபைல்னா Type-C போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை இதோட சென்சார்ஸை பொறுத்தவரையும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ், ஜைரோஸ்கோப் சென்சார் ஸோ இது மாதிரி எல்லா சென்சாருமே அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த ஒரு சென்சரும் எதுவும் இங்கே ஸ்கிப் பண்ணல. ஸோ இந்த மொபைல்ஸோட எந்த ப்ரைஸில் லான்ச் ஆக போகுது அப்படி அதாவது யூரோப்பில் வந்து 480க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ அதே ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. அதனால எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட டேரக்ட் பை லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.